அபத்தம், கேலி கூத்து, காமெடி எல்லாவற்றுக்கும் இவங்க சிறந்த உதாரணமாக இவங்க இருந்துருக்காங்க. நான் ஊடக நண்பர்களை பார்த்து நான் எல்லாத்தையும் சொல்றேன். நீங்க நான் தப்பு பண்றேன், நாங்க கொடுக்குற பிரஸ் மீட்ல நாங்க இந்த தவறு இருக்கு, இந்த பிழை இருக்கு, நீங்க எங்களுக்கு கேள்வி கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். அவங்க இன்னைக்கு நடத்திட்டு இதுதான் பொதுக்குழு, இதுதான் செயற்குழு என்று அவர்கள் சொல்றது, அது ஊடகங்கள் வர்றது, அதற்கு நாங்க திரும்பி அதுக்கு பதில் சொல்றது, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல சொல்றேன், அவர்கள் கூற்றுப்படுவே அதைத் தொடர்ந்து, அதாவது டெல்லி உயர்நீதிமன்றத்தின் 4/12/2022 தீர்ப்புக்கு பின்னர் 17/12/2022 தைலாபுரத்தில் பாமக அலுவலகத்தில் நடைபெற்ற மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் செயல் நிர்வாகம், முரளி அவர்கள் பொருளாளர்கள் ஒருமனதாக தேர்வு செய்தார். அதைத் தொடர்ந்து 29/12/2025 சேலம் சோன்சோ என்ற முகவரியில் மாநில பொதுக்குழுவில், அதாவது இந்த ரெசல்யூஷன் செயற்குழு ரெசல்யூஷன், ஆனா இங்க கடைசியா அவங்க சொல்றது மாநில பொதுக்குழுவில் இதுக்குள்ள இருக்குது. அதைத் தொடர்ந்து மாநில குழு தலைவராகவும், அதைத் தொடர்ந்து இன்று அரங்கில் மாநில பொதுக்குழுவில் ஏற்கனவே, இப்பதான் நீங்க நோட் பண்ணணும், ஏற்கனவே நிர்வாக குழு மற்றும் செயற்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள், அப்புறம் இவங்கள சொல்றாங்க, அவங்க ஜி கே மணியும் திருமதி இவங்க காந்தியும் சொல்றாங்க, மன்சூர் உட்பட ஒருமனதாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். அவங்க கூற்றுப்படி, அவங்க சொல்ற இந்த தீர்மானத்தின்படி இது ஒரு குப்பத்தட்டில் போட வேண்டியதுதான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே வேளையில் இவங்க கூற்றுப்படி இன்னைக்கு முன்னாடி வரைக்கும் செயற்குழுலையும் தலைமை நிர்வாக குழுல மட்டும்தான் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதாவும், அதாவது தேர்தலுக்கு அதுக்கு பிறகு டெல்லி தீர்ப்புக்கு பிறகு இன்னைக்கு முதல் முறையா வைக்கிறதாவும் சொல்றாங்க. நான் கேட்கிறேன், ஒரு கட்சியின் தலைவராக புதிதாக ஒருவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய தலைவர் தான் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். அதுதான் முன்னெடுக்க விதி 15-16 சொல்றோம். இன்னைக்குதான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னா இதற்கு முன்பு வரை இந்த கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இருக்கிறார் என்பதை அவர்களே ஒத்துக்கொள்கிறார். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பொதுக்குழுல வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புவது என்னவென்றால், இப்படி ஒரு அபத்தமான ஒரு தீர்மானத்தை இதுவரையில் கண்டிருக்கவே முடியாது. இன்னொன்று, ஒரு செயற்குழு ஆரம்பிக்குது, நடந்துகிட்டே இருக்குது, எல்லோரும் பேசுகிறார்கள், கடைசியா ஒரு 20 நிமிஷத்துல திடீர்னு ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து பேசிட்டு அதற்கு பிறகு பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு தீர்மானம் போட்டு செயற்குழு தீர்மானம் சொல்லிட்டு பொதுக்குழுன்னு கொடுத்து இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க. இதுல 2 விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கேலி கூத்துன்னு உங்களுக்கு தெரியும்.